பாதிக்கப்பட்டப்ப நான் ஒரு பக்கம் மருத்துவமனையில் பார்த்தா, எல்லா அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகளும் ஆளுக்கு ஒரு பக்கம் மருத்துவமனையில் பார்த்தாங்க. நான் திருப்பி என்ன கேட்பேன், இப்போ எல்லாத்துக்கும் சம்மன் வருமானு கேட்பேன். சரிதானே? இப்போ யாரெல்லாம் இன்றைக்கி மருத்துவமனைக்கு போனாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்மன் அனுப்பணும். அதுதானே முறையான ஒரு நடவடிக்கையாக இருக்கும், அதுதானே சரியாகவும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் ஒருவருக்கு வர சம்மன் அன்றைக்கி யாரெல்லாம் போனாங்களோ என்னெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கு வர வேண்டியதாக இருக்குது. அதனால் இது அதுக்குள்ளே நான் அதிகமாக போக விரும்பலை. செந்தில் பாலாஜி எப்படி வந்தார்? 10 ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு திமுக மருத்துவ அணி அப்படின்னு போஸ்ட் அடித்து ஒட்டிக்கிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து ஹாஸ்பிட்டல் போகிறதெல்லாம் லைவ் கவரேஜ் பண்ணி நடக்க நடக்க நான் தான் ஃபஸ்ட்டு போனேன்னு சொல்லி விடிய விடிய முதலமைச்சரை கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், தூத்துக்குடி விளாத்தி குளத்தில் அந்த சகோதரியினுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் நமக்கு வரல. இன்னும் வரல. இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, முழுசாக பண்ணல, எப்படி பண்ணல, இப்படி பண்ணல, இன்னும் வரல. ஆனால் ஒரே நாளில் நள்ளிரவில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலையில் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் காலையில் கூட்டிகிட்டு வர்றாங்க. கொஞ்ச நேரத்தில் செந்தில்நாதன் அண்ணன் என்னையை கூட்டிகிட்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தருடைய சடலம் இருக்கக்கூடாது என்பதற்காக விடிய விடிய உடல் கூராய்வு செய்து 3:30 மணி 4 மணிக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு துபாயிலிருந்து பிரைவேட் ஜெட்ல உதயநிதி வந்தார். உதயநிதி எங்கிருந்து வந்தாருன்னா துபாயிலிருந்து பிரைவேட் ஜெட்ல வந்தார். திரும்ப அதே பிரைவேட் ஜெட்ல துபாய்க்கு போனார். இதெல்லாம் பார்த்தா நமக்கு சந்தேகம் வரலையாங்கன்னா, எந்த ஒரு போலீஸ்மேன், ஒரு காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி, கொஞ்சம் கிரைம் நாலேஜ் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி, காமன் சென்ஸ் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வராதாங்கன்னா, எங்கேயாச்சும் விஜயபாஸ்கர் அண்ணன் போய் நான் தான் ஃபர்ஸ்ட் போனேன், நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரா? காப்பாற்றுவதற்காக இவர்கள்லாம் பாடுபட்ட பொழுது விளம்பரம் செய்து கொண்டிருந்த செந்தில் பாலாஜி, சரி 10 ரூபா பாலாஜி என்று சொன்ன பிறகு செருப்பு எங்கிருந்து வந்துச்சு? கரூர்ல தானே வந்துச்சு. அதன் பிறகு செந்தில் பாலாஜியினுடைய நடவடிக்கை முன்னும் பின்பும். இவங்க போய் எனக்கு பர்மிஷன் கேட்குறாங்க, விஜய் அவங்க கட்சியில் சம்பந்தமே இல்லாத இடத்துல இங்கே வந்து கொடுக்குறாங்க. அதில் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சருக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதனால் செந்தில் பாலாஜி அவர்களை கண்டிப்பாக சிபிஐ விசாரணை பண்ணணும். நாளைக்கு போகிறாரு. ஆனால் ஒரு வாரமாக பதறிட்டு இருக்காரு, எனக்கு தெரியல. ஒரு வாரமாக ரொம்ப பதறாரு. பத்திரிகையாளர் நீங்கள் கேள்வி கேட்டால் சலன் உங்கள் மேலே பாயிறாரு. நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி கேள்வி கேட்டால் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிறாரு. அதனால் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வரட்டும், உண்மை வெளியே வரட்டுங்கண்ணா.